ஹே கைஸ்! இன்னைக்கு நான் கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்ல இருக்கிற ஸ்கை அப் மாலுக்கு தலைவர் தம்பி தலைமையில் மூவிக்காக போனேன். பார்த்தா கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பயங்கர சின்னஸா இருக்குது. இட் இஸ் ஸோ நைட் அண்ட் ஃபேண்டாஸ்டிக். கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்ல இருக்கிற செவன் ஸ்கிரீன் சினிமாஸ் ரொம்ப நாளா போகணும்னு வச்சிருந்தேன். அதுக்காக ஒரு சான்ஸ் கிடைச்சது. அதான் போனேன். இதோட தியேட்டர் ஆம்பியன்ஸு அண்ட் டிக்கெட் செக்கிங்கு எல்லாமே இட் வாஸ் நீட் அண்ட் ஃபேண்டாஸ்டிக். தேட்டரு பயமாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது தேட்டரு. வந்தோம் வந்தோம் ஊத்தடி. நான் சொல்கிறது மாலே பயங்கரமாக இருக்குது. மால் எல்லா கேஃபிட்டேரியா ரேட்டிங்லாம் பயங்கரமாக இருக்குது. எல்லாம் 230, 280, 500 கூட தான் இருக்குது எல்லாமே. நீங்கள் நல்லா வந்து இந்த பண்டிகை ரிலீஸு அது இது நீங்கள் வந்தீங்கன்னா சூப்பராக நல்லா செலவு பண்ணலாம். இவ்வளோ தூரம் வந்துருக்கு. இது பாப்கார்ன் ரேட்டிங்லாம் பார்த்தோம். ஐயோ ஸ்மாலே 190. இல்லையா இன்னும் இதுக்கு இது சரிப்பட்டு வராது. சரி ட்ரை பண்ணும். ஒரு வழியாக படம் பார்த்து முடிச்சாச்சு. அந்த ஃபஸ்ட்டாக செகண்டாக போனதே தெரில, ஃபன்னாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கிடச்சது ப்ரீ கிளைமேக்ஸ் தான் நம்மளோட பீக்கு. அதான் தெறிக்க விட்டுச்சு அந்த கிளைமேக்ஸ்லாம். சான்ஸே இல்லை. இது எனக்கு பார்க்க கொஞ்சமாக அந்த மலையாள மூவி ஃபீலிங் தான் எனக்கு வந்துச்சு. தவிர ஜீவா ஆக்டிங் சூப்பர். அப்போ அந்த மனப்பொண்ணுன்னு நினச்சேன், அந்த பொண்ணும் செம்மையாக நடிச்சது. இந்த இளவரசும் அண்ட் தமிழாமையோட அந்த ஈகோ கிராஷ் தான் ஜஸ்ட் பிளாஸ்ட். இது வேறு சாப்பிட்டேன். பக்கத்தில் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் மீனாட்சி பவனில் ஒரு நூடுல்ஸ் சாப்பிட்டேன். அதுவும் வெஜ்ஜுக்கான நூடுல்ஸு. ஒன்றும் அவ்வளோ பெருசான இந்த இடத்த கொள்ள ரேட்டுக்கு விற்கிறாங்கப்பா. அதான் வந்து தாங்க முடியல என்னால். 145 ரூபா, அநியாயமாக 145 ரூபா போச்சு. இதுவே வந்து என்ன மாதிரி ஆட்களாக இருந்தால் சும்மா சைலண்ட்டாக போயிடுவாங்க. இதுவே என் மாமாவாக இருந்தால் வச்சுக்கோங்க, அவ்வளோதான், ஒரு புடி பிடிச்சிடுவார். என்ன இவ்வளோ ரேட்டு விற்கிறீங்கன்னு இவ்வளோ இது பண்ணுறீங்க அப்படின்னு. என்ன பண்ணுறது, தலையெழுத்து வந்துட்டோம், செலவு வச்சு தானே ஆகணும். அதான் ஓகே, இந்த விளாக் இங்கேயோடு முடிச்சுக்கிறேன்.